மலிவான விலையில இப்படி அழகான வீடு நீங்களும் கட்டணும்னு ஆசைப்படுறீங்களா? நீங்க நாட வேண்டிய ஒரே இடம் தான் ரணா கன்ஸ்ட்ரக்ஷன் பாலசுப்ரமணியம் இல்லம். 8 மாசத்துல கட்டியிருந்தாலும் தரத்துல இதுவித குறையும் இல்லை. கதவுல இருக்கிற மேல வேலையில பாருங்க. இது மூன்றும் கேஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி. ஆப்பிள் விரும்பி கேட்டவரா இல்ல நீங்கள் டிசைன் சொன்னீங்க? இல்ல நான் கலருக்கும் சீலிங்கின கலருக்கும் லைட்ல வந்து கருப்பு இலை விழுந்து இதுக்குள்ள மாறுதானே. ஹாய் செல்லகுட்டீஸ், நான் உங்களுதுவா. இன்றைக்கு நாங்கள் ஒரு லண்டன் அண்ணாண்ட ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். இவர் வந்து அவங்கண்ட அம்மாக்காவையும் அவங்கண்ட அப்பாக்காவையும் பார்த்து ஒரு வீட்டை செதுக்கி வச்சுக்கிறான்னே சொல்லலாம். உண்மையாக வீட்டை பார்க்க நல்ல பிரம்மாண்டமாக நல்ல வடிவாக இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளே போய் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்றது தான் வீடியோவோட பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். வணக்கம். அண்ணாண்ட பேர்? என்னுடைய பேர் சுபராம். சுபராம். அப்ப இந்த வீட்டை கட்டின நிறுவனம் நீங்கள் தான்? நாங்கள. உங்களோட கம்பெனியோட நேம் என்னன்னா? எங்கட கம்பெனி வந்து ரணா கன்ஸ்ட்ரக்ஷன். எவ்வளவு காலமா இதை நீங்கள் செய்றீங்க? நாங்கள் 2017 இருந்து இந்த கம்பெனி வந்து இயங்கி கொண்டிருக்குது. இது எங்களுக்கு 7வது புதிய வீடு, 7வது ப்ராஜெக்ட். 7வது ப்ராஜெக்ட். இப்போ 7 வீடை வெற்றிகரமா கட்டி முடிச்சிருக்கோம். இந்த வீட்டை எவ்வளவு காலத்துக்குள்ள நீங்க கட்டினீங்க? இந்த வீடு 8 மாசத்துல நாங்கள் கட்டி முடிச்சிருக்கிறோம். எங்களோட கிளைண்ட ரிக்வெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் 8 மாதத்துக்குள்ள இந்த வீடு கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. 8 மாதம். ஓகேண்ணா. இப்போ ஒரு வீடு கட்டுறேன்னா நார்மலாக ஒரு 10 மாதம் தொடக்கம் ஒரு வருஷம் வரைக்கும் காலம் எடுக்கும். நீங்கள் 8 மாதத்துலேயே கட்டியிருக்கீங்க. நான் இந்த 8 மாதத்துல கட்டியிருந்தாலும் இந்த வீட்டில் வந்து தரத்தில் இதுவித குறையும் இல்லை. நேர்த்தியான முறையில் வந்து இந்த வீடு நிறைவாக கட்டப்பட்டிருக்கு. அப்போ பார்த்து கட்டியிருக்கலாம். இந்த வீடு வந்து எங்களுக்கும் ஒரு நெருங்கின ஒரு ஆட்களின வீடு தான், சொந்தக்காரன வீடு தான். அவங்கள கேட்டுருந்தேன். உண்மையாக அவங்க ஒரு குறையுமே சொல்லல. திருப்தி, எங்களுக்கு திருப்தி. அவர் வந்து தவறுண்ட தாய்க்காக கட்டினவர். தாய்க்காக கட்டியிருந்தார். தன்னுடைய தகப்பனாருடைய நினைவாக கட்டப்பட்டிருக்கு. வீட்டின் பெயரும் வந்து தகப்பனார் பெயர் தான் வைக்கப்பட்டது. ஓகே. பாலசுப்ரமணியம் இல்லம். அவங்க அப்பாண்ட பேர் என்ன? அவங்க அப்பாக்காக அவங்க அம்மாக்காக இந்த வீட்டை பார்த்து கட்டி இருக்கிற. இந்த வீடு எத்தனை பிறப்புக்குள்ள நீங்க கட்டினீங்க? இது 2.5 பிறப்பு. 2.5 பிறப்பு காணிக்குள்ள இவ்வளவு பிரம்மாண்டமான வீடு கட்டி இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள போய் என்ன மாதிரி வசதிகள் எல்லாம் இருக்கு, என்ன மாதிரி வீடுகள் எல்லாம் இருக்குன்றத போய் பார்ப்போமா? நிச்சயமா பார்க்கலாம். சரி வாங்க. வீட்டுக்குள்ள போறதுக்கு முதல் வீட்டுல வெளியில பார்ப்போமா? வெளித்தோட்டத்தை கட்டாயமா வெளித்தோட்டத்தை நாங்கள் பார்த்துருக்கோம். பார்க்கணும். வேணா இப்போ வெளியில பார்த்தாலே வேணுங்க ஒரு கம்பீரமா ஒரு அரண்மனை ஃபீல் எங்களுக்கு வருது. ஏன்னா அவங்க அந்த மதில் செட்டப் தான் அப்படி. என்னென்ன இதை பெரிய நோமலா சொல்லி விடுங்க. இந்த மதில் வந்து வீட்டுக்காரங்களை கேட்டிருந்தவ மதில் வந்து எங்களுக்கு உயரமான மதில் வந்து எங்களுக்கு தேவையானது கேட்டிருந்தவ. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இந்த மதிலை வந்து நாங்கள் வடிவமைச்சு கட்டியிருந்துக்கிறோம். இப்போ வெளியில வந்து பார்த்தோம்னா இந்த இப்படி ஒரு செட்டப் செய்திருக்கீங்க. இது வந்து அவங்க டிசைன் தந்தவங்களா இல்ல நீங்கள் தான்? இல்ல முழுதா எங்களுடைய டிசைன் தான். உங்களுடைய டிசைன். இப்போ அவங்க அதாவது வீட்டுக்காரங்க இப்படி எங்களுக்கு ஒரு டிசைன் தேவையானாலும் செய்து கொடுப்பீங்க? செய்து கொடுப்போம். கட்டாயம் செய்து கொடுப்போம். அதுகள் என்ன டிசைனர்களுக்கு ஏற்ற மாதிரி பிரைஸ்கள் கொஞ்சம் மாறும்? இல்ல டிசைனர்களுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட பிரைஸ் வந்து மாறாது. எங்களோட ஃபிக்ஸ் பிரைஸ் தான். சதுரடி. ஓகே. அப்ப இதை பார்த்தாலுமே நோமலா நல்லா இருக்கு. ஒரு உள்ளேயும் போவோமா? நிச்சயமா. உள்ள போறதுக்கு முதல் பார்த்தோம்னா இதுல இந்த பூக்கண்டுகள் வைக்கக்கூடிய மாதிரி செட்டப் இருக்கீங்க. இதுல வேறங்க இப்பவே நோமலா பூக்கண்டுகள் வச்சுட்டாங்க. இதுல ஒரு நல்ல ஒரு பிரம்மாண்டமான கேட் ஒன்று இருக்குது. அங்காலையும் ஒரு குட்டி கேட் இருக்கு. அங்காலையும் நிரந்தர பாவனைக்குரிய கேட் வந்து அங்கால. இது வந்து அந்த கார்கள் வந்து ஓகே. அது வந்து அதுல இந்த சிஸ்டம் எல்லாம் இருக்குதானே? அது வந்து ஃபுல்லா ஸ்மார்ட் லாக். ஓகே. ஏன்னா அவங்க அம்மாக்கா அம்மா வந்து வயசு போன அம்மாண்டபடியா ஃபுல்லா வந்து ஸ்மார்ட். ஓகே. அப்ப நார்மலா இந்த கதவை அப்படியே திறந்துட்டு பிரமாண்டமா திறந்துட்டு உள்ள போனோம்னா ஒரு கார் பார்க்கிங் ஒரு கார் பார்க்கிங், ஒரு கணக்கான கார் பார்க்கிங் இருக்கு. எல்லா இடமுமே நார்மலா கேமராக்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறீங்க. கேமராக்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுக்கு முதல் குறிப்பா சொல்லணும்னா இந்த மர வேலை எல்லாம் என்ன அவங்க டிசைன் தந்தவங்களா இல்ல நீங்கள் இப்படி ஒரு செட்டப்ல அவங்களுக்கு கொடுத்தீங்க? இல்ல நாங்களாம் கொடுத்துனாங்க டிசைன். எங்களுக்கு வந்து வீட்டுக்காரர் வந்து டிசைன்ல வந்து ஒரு வித அவனுடைய விருப்பங்களை ஒன்றும் தெரிவிக்கல. அவன் விருப்பம் வந்து பெயிண்டிங்ல மட்டும், பெயிண்டுடைய கலர் மட்டும் வந்தால் அவர்கள் எங்களுக்கு தெரிவித்தார்கள். முழுதாக எங்களுடைய வடிவமைப்பு. அப்ப நார்மலா இந்த ஒரு ஆஷ் கலர் மாதிரி இருக்கணும், பெயிண்டை மட்டும் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஓகே. இப்போ இந்த டிசைன் எல்லாம் நீங்கள்லாம் காட்டினீங்க. இப்போ நீங்கள் முதலே சொன்னீங்க
டெண்டரை பிறப்பு நார்மலா பாருங்க அந்த வெளியில எல்லாம் புல்லுகள் எல்லாம் பதிச்சு நல்லா நீட்டா தான் இருக்கு. நார்மலா என்ன ஒரு குட்டி ஸ்பேஸ் எல்லாம் வச்சுக்கிறீங்க என்ன? ஆமா. ஓகே. சில இடங்கள்ல பார்த்தோம்னா முற்று முழுதா வீடு மட்டும்தான் இருக்கு, இப்படி நிலங்கள் எல்லாம் இருக்காது. இங்க எல்லாமே இருக்கு. நார்மலா இந்த புல்லுகள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் வளர கிடக்குன்னு. ஆமா, நாங்க கிட்டடியிலான குடிபுந்தது 20ஆம் தேதி குடிபுந்தது. அப்ப இப்பவே எத்தனாம் தேதி? இன்றைக்கு 22. குடிபுந்து வந்து 2 நாள் தான். இன்னும் சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் நடந்து வந்துதான் இருக்குது. முற்றுமுழுதான வேலையில் முடிவடைந்து விட்டது. இப்ப அந்த கார்டனிங்குரிய லைட்டிங் மட்டும்தான் இப்ப பெண்டிங்ல இருக்கு. அவர்கள் திருப்பி கேட்டபடியா நாங்க செய்து கொடுக்குறீங்க. குறிப்பா சொல்லணும்னா அவர் வந்து லண்டன் அண்ணா இன்றைக்கு தான் லாஸ்ட் டே நிற்பார் இங்க. ஏன்னா அதனாலதான் நாங்கள் அவசரமா வீடியோ எடுக்கிறோம். இந்த வேலையிலெல்லாம் முடிஞ்ச அப்புறம் தான் நாங்கள் எடுப்போம் இருந்தாங்களே. ஏன்னா இந்த அண்ணாவை நான் ஏதாவது தனிப்பட்ட ரீதியில் கேள்விகள் ஏதாவது கேட்டு அவர் ஏதாவது பிள்ளைன்னு சொன்னால் நாங்கள் இந்த வீடியோ போடாமல் விடுவோம்னு தான் பார்த்துனாங்க. உண்மையாக அவர் மனம் திறந்து சொன்னார், இவங்க ஒர்க் வந்து 100% நீங்கள் நம்பி இவங்க கன்ஸ்ட்ரக்ஷனை ஆர்டர் கொடுக்கலாமுண்டு. ஏன்னா நிச்சயமா கொடுக்கலாம்னு அண்ணா சொல்லியிருந்தார். எங்களுக்குமே சொந்தம் தான், அதனால அவர் உண்மையை தான் எங்களுக்கு சொல்லுவார். இப்போ சிலது வந்து நாங்கள் வீடியோக்கு கேட்குறோம், போய் சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம் அவருக்கும் இல்லை, எங்களுக்கும் இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு சொத்து சம்பந்தப்பட்ட விடயம், சும்மா இல்லை தான். எத்தனையோ கோடி இது வந்து காலங்காலமா இருக்க போறது. இது வந்து கிட்டத்தட்ட 10.1. அப்போ கிட்டத்தட்ட 2 கோடியில் கட்டிருக்கீங்க. ஓகே, 2 கோடியில் இந்த பெரிய வீடை கட்டிருக்கீங்கன்னா சரி. நாங்கள் கிடக்க வெளியில நின்று கதைக்க வேண்டாம், வீட்டுக்குள்ள போய் அந்த லைட் வேலைகள் மர வேலைகள் எல்லாத்தையும் பார்ப்போம். சரி அண்ணா வாங்க போ. நாங்கள் வெளியில எல்லாம் பார்த்து நாங்கள் நல்ல வடிவாக இருந்தது. இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ள வந்துட்டோம். வீட்டுக்குள்ள வாரதுக்கு முதல் உங்க மர வேலையை பாருங்க, அதாவது கதவுல இருக்கிற மர வேலையில பாருங்க நல்லா இருக்குண்ணே. இப்போ இதே மாதிரி நார்மலா சாமி படங்கள் மணி அடிக்கிற மாதிரி அதெல்லாம் செய்து கொடுப்பீங்க? அதெல்லாம் செய்யலாம். கூடுதலாக வந்து சாமி படங்கள் போடுறது வந்து சாமி அறை கதவுக்கு தான் அது போடுறது. அது கூட போடுறதா நாங்கள் அது சாமி அறை கதவுங்களுக்கு பிளேனா வேணுமென்று கேட்டபடியா நாங்கள் அதுக்கு ஒன்றும் போடையில. முன் கதவு வந்து எங்களோட விருப்பத்துக்கு விட்டவை. ஒரு பூ பேட்டர்ல செய்திருக்கீங்க, நல்லா இருக்கு. அந்த பொதுவா நல்லா இருக்கு, பொதுவான ஒரு பேட்டர்ன் ஒன்று போட்டு செய்திருக்கிறோம். இது என்ன மரம் அண்ணா? இது வந்து முதிரை. அதுவும் வெண்ணி முதிரை, ஒரிஜினல் வெண்ணி முதிரையில தான் செய்திருக்கிறாங்க. நார்மலாவே மரமண்டாலே முதிரை தானே முதிரை. இந்த கண்ணாடி பேட்டர்ன் எல்லாம் என்ன இதோட ஃபுல் செட் அப்படியாண்ணா? இது ஃபுல் செட். நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ஒரே பேட்டர்ன், அந்த பேட்டர்ன் வடிவு எடுக்கிறதுக்காண்டி அந்த பேட்டர்ன் ஒன்று போட்டு நாங்கள் எடுத்துருக்கிறீங்களா? ஓகே. அப்போ உள்ள போவோமா? உள்ள போவோம். நார்மலா இந்த மரங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். உள்ள வந்த உடனே இதான் முன்வாசல் வீடு. வந்த உடனே இந்த மெயினான விஷயம் நாங்க முதலே சொன்னோம், அதே மாதிரி ஜன்னல் எல்லாம் கோல் எல்லாம் இருந்தானே. இது வந்து என்னன்னு சொல்லிச்சுன்னா ஸ்மார்ட் லாக். வயசு போன அம்மா தன்னுடைய தாய்க்காண்டி கட்டினபடியா அவ வந்து நடுக கேட்டடிக்கு போயிட்டு விரையிலாண்டபடியா நாங்கள் ஸ்மார்ட் லாக் கொண்டு போட்டிருந்தோம். அவன் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கேட்ல இருந்து காலிங் பெல் அடிக்கல அவன் முகம் வந்து இங்க அம்மாக்கு வரும். டிஸ்ப்ளேல யார் வந்திருக்கிறோம் எல்லாம் தெரியும். நாங்க இங்க இருந்தே திறக்கலாம், அங்க போக தேவையில்லை. இங்க இருந்து கொண்டே திறக்கலாம். அப்ப நவீன முறையில நாங்க செய்திருக்கோம். ஓகேண்ணா. இப்ப இந்தியால பார்த்தோம்னா ஒரு குட்டி ரூம் இருக்கு, 10க்கு 10 ஆகும். 11க்கு 10 இந்தியால ஒரு ரூம் இருக்கு. இந்தியால பக்கம் அப்படியே திரும்பினோம்னா ஸ்மார்ட் கிச்சன். ஏன்னா ஓபன் ஸ்மார்ட் கிச்சன், ஓபன், அதாவது வெளிநாட்டு ஸ்டைல். ஏன்னா இந்த நார்மலா அதுல வந்து நார்மலா சமைப்பாங்க. இதுல இருந்து அப்படியே டைனிங் டேபிள் மாதிரி சின்ன ஒரு டிசைன் வந்து போட்டுருக்கோம். இப்போ கூட ஃபாரின் நார்மலா லக்ஸரி வீடுகள் எல்லாம் இது எல்லாம் இப்படித்தானே செய்யறவங்களே. இது என்ன மாதிரி மின்சார அடுப்புகள் எல்லாம் இருக்கும்? மின்சார அடுப்பு எல்லாம் இருக்கு. இது வந்து 3-1 சிஸ்டம். இது வந்து எலக்ட்ரிக், ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக் அடுப்பு. இது மூன்றும் கேஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி. கேஸ் வந்து வெளியிலாம் வச்சுக்கலாம், வீட்டு சேஃப்டிக்காண்டி வெளியில வச்சுக்கலாம். இப்போ இந்த செட்டப் எல்லாம் என்ன நார்மலா வாங்க இதுக்குள்ள இடவழி விட சொன்னவங்களா இல்ல நீங்க அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அப்படியே போட்டிருந்தாங்க. இதுல வந்து ஜன்னல் வந்து எங்களுக்கு ஸ்பேஸ் ஒன்று தேவை. நார்மலா இதை திறந்து விட்டுட்டு அந்த இயற்கை காற்று நல்லா இருக்குமே. இப்ப நார்மலா இப்படி இருக்குதானே, இது ஃபுல்லாவே வாரமாயும் செய்து கொடுப்போம். கிளைண்ட் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லி டிசைன் பண்ணி செய்து கொடுப்போம். இதுலயும் பாருங்க வந்து உள்ள ஒரு லைட் வருது பாருங்க, இந்த வடிவ காட்டுங்க. உள்ள ஒரு மேல ஒரு லைட் ஒன்று பூட்டியிருக்காங்க, நல்லா இருக்குன்னு நல்ல ரிச்சான ஃபீல் கொடுக்குது. இதுல எல்லாம் அந்த பேணிகள் வைக்கக்கூடிய ஓப்பன். ஓகேண்ணா. ஓகே.
திறக்கலாமா? திறக்கலாம். இது வந்து நாங்கள் கேண்டில் வந்து வழியால காட்டப்படாமல் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உள்ளுக்கு மறைமுகமாக வந்து நாங்கள் ஒரு கேண்டில் சிஸ்டம். ரைட் 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 ரைட். அப்போ இப்படி இருந்து பார்க்க நல்ல ஃபுல்லாவே ஃபுல் பிளாங்க் ஆயிருக்கு. பிளாங்க் ஆயிருக்கு, பார்க்க வடிவா இருக்கு. இதுவும் அண்ணாதான் அந்த கலர். இது கலர் அதில் வீட்டு கலர் மட்டும்தான். வீட்டு கலரும் மாப்பிள கலரும் வந்து அவையில் சொன்னேன். மாப்பிள் கலரையும் பாருங்க, ஒரு வெள்ளை கலர்லான் இருக்கு. வெள்ளை கலர் என்றாலே நார்மலா ஒரு ரிச்சான ஃபீல் கொடுக்கும். நார்மலா ஒரு ரிச்சான ஃபீல் கொடுக்கும். இது என்ன இதுல ஒரு ஓப்பன் இதுல வந்து கேட்டவ ஃபியூச்சர்ல வந்து நாங்கள் அவன் வைக்கிறதுக்காண்டி ஒரு ஸ்பேஸ் ஒன்று கேட்டவ. அதுக்கேற்ற மாதிரி இது வந்து பெரிய அவன் சின்ன அவன் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஃபியூச்சர்ல வந்து அதில் வந்து அவனை வந்து இதுல வந்து வச்சா சரி. ஓகேண்ணா ஓகே. இந்தா பாருங்க வடிவா இருக்கு. இல்ல போதிய எல்லாம் வைக்கலாம், எல்லாம் தாராளமான ஸ்பேஸ் வந்து ஓகே ஓகே. இதெல்லாம் உங்க இந்த கணக்குல இருக்குல்ல வேற? இதெல்லாம் உங்களோட நார்மல் கணக்கெல்லாம் ஸ்கொயர் ஃபீட் கணக்கெல்லாம் நார்மலா. இது அடிஷனல் சார்ஜ் ஒன்றும் இல்லை எங்கள்கிட்ட. அடிஷனல் இல்லை. இப்போ இது நார்மலா ரிச் ஆயிட்டு இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க வந்து சதுர அடிக்கு எவ்வளவு வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த இதுல பார்த்தோம்னா ஃப்ரிட்ஜும் வச்சிருக்கிறாங்க பாருங்க. அதுக்கு ஒரு இடம் ஒதுக்கி. அது என்னன்னு சொன்னா வீட்டுக்காரர் வந்து எங்களுக்கு இந்த ஃப்ரிட்ஜின் அளவு தராத பட்சத்தில் வந்து நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பனாக வச்சுருந்தோம். நாங்கள் இப்போ நேற்று தான் ஃப்ரிட்ஜ் வந்து இறங்கி இருந்தது. நாளைக்கு வந்து இது ஃபுல்லாகவே நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகே. அதனால தான் நீங்கள் நார்மலாக எந்த பெருசு வந்தாலும் எந்த ஃப்ரிட்ஜ் வந்தாலும் வைக்கக்கூடிய மாதிரி நாங்கள் பெருசாக்கி நாங்கள். அப்போ இது கணக்கு தானே? ஆமாம். அப்போ நாம் நார்மலாக கிச்சனை பார்த்துட்டோம், ஸ்மார்ட் கிச்சனை பார்த்துட்டோம். இந்தியாவில் பார்த்தோம்னா வந்த உடனே வேற ஒரு ஆப்பிள் மாதிரி. ஏன்னா ஆப்பிள் இப்போ நார்மலாக லண்டன் அண்ணாவின் ஆப்பிள் மாளிகை. ஏன்னா இது என்ன டிசைன் வந்து அவர் ஆப்பிள் விரும்பி கேட்டவரா இல்லை நீங்கள் டிசைன் சொன்னீங்க? இல்லை நாங்களே கொடுத்தோம். நீங்களா? அப்போ உங்கள்டே நல்ல பெஸ்ட்டான டிசைன் எல்லாம் இருக்கு. தாராளமாக நாங்கள் உங்கள் கிளைண்ட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் டிசைன் வந்து செய்து கொடுப்போம். இல்லை நார்மலாக அந்த பின்னுக்கு வியூவை போடுக்க போய் காட்டுங்க. இந்த ஆப்பிளுக்குள்ளே நாங்கள் நிற்கக்குமே அதில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கக்கூடிய ஒரு நல்ல பார்க்கவும் நல்ல வடிவாக இருக்குது. இப்போ நார்மலாக இப்படி பாதை வைக்காம ஒரு டிசைன் மாதிரி செய்திருக்கிறாங்க. உண்மையாகவே நல்லா இருக்கு. இது வந்து எந்த அளவுன்னா இந்த கோல்? இது வந்து பெருசு தானே? 35 அடி 11 அடி கோல். 35க்கு 11. அப்போ உள்ள நீள கோல் தானே? ரைட் ஓகே நல்லா இருக்கு. இங்காலேயும் ஒரு வாசல் இருக்கு. இது வந்து நாங்கள் இந்த ரோட் வியூக்கு எடுக்கிறதுக்காக இங்க ஒரு வாசல் வச்சிருந்தாங்க. இது வடக்கு வாசல் வீடு தான். இந்த வாசலும் நாங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேண்ணா, இந்த வாசலும் யூஸ் பண்ணலாம். இவங்கண்ண மெயினாக சொல்லணும்னா அவங்கண்ண மெட வேலையை பாருங்க மேலே. இது மரம், இது சீலிங் டிசைனும் வந்து நாங்கள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி டிசைன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இருக்கிறோம். இப்போ மேலோடு தட்டு கீழே அதுக்கு கீழே அப்படி 3 தட்டு. ஓகே. அதுக்கேற்ற மாதிரியே லைட்டு. இப்போ இந்த லைட் எல்லாம் கலர்கள் எல்லாம் மாறும். இப்போ இதுலயே ஒரு 3 கலர் இருக்கு. இப்போ எங்கண்ட சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இதை போடலாம். எங்களுடைய என்ன சொல்றது மைண்ட் ரிலாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி மைண்டுக்கு ஏற்ற மாதிரியும் கலர் இருக்காங்க. மஞ்சள் இருக்கு ஒரு அமுக்கம் மாதிரி அப்படியே. இப்போ நார்மலா இது என்ன இப்போ வெள்ளையில இருக்கா மஞ்சள் இருக்கா? வெள்ளை கலர்ல இருக்குது. அந்த இதுக்கு சைனிங் அடிக்குது. ரைட் ரைட். இப்போ நார்மலா இஞ்சால பக்கம் 2 ஃபேனுமே பூட்டி இருக்கிறாங்க. இப்போ இதுக்குள்ள ஏசி இல்லை. இந்த கோலுக்குள்ள ஏசி போடல. ஓகே. இப்போ கோலுக்குள்ள பார்த்தோம்னா ஒரு டிவி இது என்ன? ஆமாம். இது எத்தனை இன்ச்சு டிவி என்ன இதுக்குள்ள பூட்டலாம்? இதுல நீங்கள் 52 60 இன்ச்சு கூட பூட்டலாம். அப்ப பெரிய டிவியும் பூட்டலாம். பெரிய டிவியும். ஓகே ஓகே. இப்ப கீழே அந்த இதுகள் ரிமோட்டுகள் வைக்கக்கூடிய மாதிரி, சாமான்கள் வைக்கக்கூடிய மாதிரி ஸ்பேஸ் இருக்குது. ஸ்பேஸ் இருக்கு. இப்படி இந்த மூணுமே இடம் வைக்கக்கூடிய மூணுமே இடம் இருக்குல்ல. மூணுமே இடம் வைக்கக்கூடிய மாதிரி தான். இந்தியாவில் பார்த்தோம்னா அந்த சாமி சிலைகள் குட்டி குட்டி சிலைகள் சாடிகள் அதுகள் வைக்கக்கூடிய மாதிரி இந்த செட்டப். இல்லாட்டி நார்மலா மெடல்கள் பிரேம்கள் வைக்கக்கூடிய மாதிரி செட்டப் செய்திருக்கீங்க. எல்லாம் அந்த கிப்டுகள் வந்திருக்கு. அவை கேட்ட மாதிரி அவை கொழுவி பார்த்து இப்போ நார்மலா நீங்க கரண்ட் சிஸ்டம் எல்லாம் செய்துட்டீங்க. இது என்ன லைட்டு? இந்த லைட்டுக்குரியதும் லைட். ஓகே ரைட். இதுக்குள்ள மாறுதானே? இப்போ நாங்கள் நார்மலா ரிச்சா காட்டணும்னா இந்த மஞ்சள் கலரை போட்டு விடலாமே. இல்லை நார்மலா எங்களுக்கு காணும் ரைட். ஓகே. இப்போ வந்தோம்னா இந்த வேலையெல்லாம் இப்போ ரெண்டிங்காக வருது. இது இப்போ ரெண்டிங்காக வருது. இந்த பேனல் கூட நாங்கள் லாஸ்ட் வீக் தான் எஃப்னாக்கு வந்ததா? ஓகே.
இப்போ அதுக்கேற்ற மாதிரி இப்போ இப்போத்தியான் ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம். ஓகே. முதல் எல்லாமே உண்மையாவே இப்படி இல்லையா? இப்போ இப்படி ஒரு இது இல்லை, நார்மலாக டிவி மட்டும் வச்சு கொண்டிருக்கிறோம். டிவி கண்டே ஒரு பிரம்மாண்டமா இருக்கு, பிரம்மாண்டமான ஒரு நல்லா இருக்கு. ரைட். மேல லைட்டும் என்ன நீங்கள் ஒன்று பூட்டினா காணும்னு நினைச்சீங்களா? இந்த லைட் வந்து நான் ஹோலுக்கு தான் போட்டியிருந்தேன். ஹோலுக்கு தான் போட்டியிருந்தாங்க. அது அப்படியே டிவி ஸ்டாண்டுக்கு வந்து என்ன சொல்றது அமைஞ்சிட்டு. ரைட். அப்ப இதுக்கண்டது பூட்டையில நார்மலா இப்படி ஸ்கர்ட்டின் எல்லாம் என்ன மாதிரி ஏன் இந்த கலரை தெரிவு செய்த நீங்க? இது நாங்கள் எங்களோட வீட்டின் கலருக்கும் சீலிங்கின கலருக்கும் யூனிக் கலர். ஓகே. இப்போ எல்லா இடத்துலையுமே இது நார்மலாக கிடக்கு பாருங்க. இந்த வீடு ஃபுல்லாவே இது கிடக்கு. ஒரு நல்லா இருக்கு, இது ஒரு வித்தியாசமா இருக்கு. டிசைன் கூட எங்களுடைய காஸ்ட்டுக்குலாம் அடங்குது. இதுக்கு எக்ஸ்ட்ரா காசு ஒன்றும் இல்லை. எக்ஸ்ட்ரா கூட எங்களோட காஸ்ட்டுக்குலாம் சிலாக்கள் இப்போ நான் வீடியோ எத்தனையோ எடுத்துருக்கிறேன், எத்தனையோ பேரோடய புழங்கி இருக்கிறேன். சிலாக்கள் வந்து எப்படி என்னன்னா நார்மலாக ஒரு ப்ரைஸை சொல்லுவாங்க, பிறகு அதுக்கு இதுக்கு அப்படின்னு காசை வாங்க. நீங்கள் அந்த கதைக்கே இடம் இல்லை, ஃபிக்ஸ் ப்ரைஸ். இப்போ நாங்கள் மெயினாக இப்போ சாமி அறைக்குள்ள போகிறோம். சாமி அறைக்குள்ள போவோம். அந்த சாம்பிராணி வாசன் வந்த உடனே மணக்குது. வீடு குடி வந்தது. இது வேறங்க ஒரு ஓப்பன் சாமி அறை, சாமி தட்டு. அதுவும் ஒரு குட்டி அந்த ஃபாரின் ஸ்டைல்ல ஒரு கணக்கான சாமி தட்டு. இப்ப இதுக்கு வந்தேன்னா மரம் வைக்கணும், மணி அடிக்கிற மாதிரி இருக்கணும்னா செய்து தருவீங்களா? தாராளமா செய்திடலாம். உங்களோட விருப்பத்துக்கு நாங்கள் நிச்சயமா செய்திருவோம். இப்ப நாங்க திருப்பி உங்களோட விருப்பம்னா என்னன்னா நீங்கள் தான் இந்த வீட்டுல இருக்க போறோம். நாங்கள் வந்து கட்டிட்டு போடுவோம். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து பெஸ்டா செய்து தருவாங்க. எதுண்டாலும் இவங்களோட தொடர்பு கொண்டு உங்களோட கனவு இல்லங்களை நீங்க கட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதுவும் நார்மலா லைட் சிஸ்டம் நல்ல சிஸ்டம், உண்மையா நல்லா இருக்கு. ப்ளூ வேணா சுத்தவர ப்ளூ இருக்குது. இது 11க்கு 10 ஆகுமே ரூம். இது 16க்கு 11. அது 6க்கு 11. இது நீளம் கொஞ்சம் கூட. கூடுதலா வந்து எங்கட சைவ சமயங்கள் சாத்திரம் பார்க்கறதுல பெரிய வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும் என்று சொல்றவங்க அதுக்காண்டி இது 16க்கு. நமக்கு இன்னும் வீடு கட்டின அனுபவம் இல்லை தானே என்ன, அதனால அப்படி. சரி, அங்கால ரூம்களை போய் பார்ப்போமா? சரி வாங்க. அங்கால ரூமை போய் பார்க்கறதுக்கு முதல் இதெல்லாமே நல்ல வடிவாக இருக்கு. எல்லா இடத்துலையுமே கேமரா பூட்டி இருக்கீங்க. கேமரா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி அவுட் சைட் தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறோம். ரூமுகளுக்கே இல்லை, கோலுக்கே இருக்கு. இது கோலுக்குள்ளே வந்து கிளைண்ட் வந்து கேட்ட வந்து சொன்னால் வயசு பொண்ணு அம்மா ஒரு ஆள் தான் இருக்க போறா. அவளை வந்து தாங்கள் நேரடியாக கதைக்கிறதுக்கான இது வந்து வாய்ஸ் கேமரா. ஓகே. அதில் நார்மலாகவே எங்களுக்கு பார்க்கவே தெரியுது என்ன டபுள் கேமரா, டபுள் லென்ஸ் மேலையும் இருக்கு கீழையும் இருக்கு. அப்ப குவாலிட்டி வந்து கூட கீழ லென்ஸ் வந்து நாங்க எங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நாங்க திருப்பி ரொட்டேட் பண்ணலாம். போன்லயே வந்து ரொட்டேட் பண்ணலாம். அங்க இருக்குறாங்க இங்க கனெக்ட் பண்ணலாம். ரைட். ஓகேண்ணா. ஓகே. திறந்துரு சீசே வாங்க, அப்படியே வாங்க. இதுக்குள்ள வந்து பாத்ரூம் என்னண்ணா பாத்ரூம் மாவுளும் இந்த கலர்ல இருக்கு. இந்த பாத்ரூம் கலர் வந்து என்னன்னு சொல்லினா கிளைண்ட் தான் கேட்டது வயலில் கேட்டதில் வந்து கொமர்ட் சிஸ்டமும் சிங் வந்து அவர்களுடைய டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் தேடி எடுத்த. நாங்கள் ஒரு இடம் எங்களுக்கு கிடைக்கல. இந்த ஒயிட்டில் வந்து கருப்பு இலை விழுந்த வாஷ் பேசினும் கொமர்ட் சிஸ்டமும் வந்து கேட்டிருந்தவ நாங்கள் தேடி எடுத்துருந்தாங்க. அதுக்கு மேட்சிங்காகத்தான் இந்த டைல்ஸ் வந்து நாங்கள் போட்டிருக்கீங்களா? ஓகேண்ணா. இப்போ வந்து சிலாக்கள் ப்ளூவில் கேட்பாங்க, சிலாக்கள் ஒயிட்டில் கேட்பாங்க. இவங்க வந்து ஒயிட்லாம் கேட்டுருக்குறாங்க. ஓகே. இவங்க ஒயிட்டும் ஆசிட் தான் விருப்பத்துக்குரிய ஆக்கள் போல கிடக்கு. இந்த ஓனர் வந்து அவர் லண்டனா அங்கே ஹோல் வருது. இது வந்து ஒரு குட்டி ரூம் குட்டி ரூம். ஏசி எல்லாமே இருக்கு, ஃபேனும் இருக்கு, லைட்டுமே நல்ல ப்ளூ கலர்ல இருக்குது. இது நாங்கள் லைட் போடுங்க. ஓகே. இதில் என்னென்ன சொல்லுச்சுன்னா 2-வே சிஸ்டம் போட்டிருக்கிறோம். வயசு போனாம தானே இங்கே போட்டுட்டு அதில் கட்டில் போட கட்டில இருந்தே நாங்கள் லைட்டை நிப்பாட்டலாம். அங்கேயும் ஒரே லைட்டுக்கு அங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. 2-வே சிஸ்டம். அதையும் போட்டு விடுங்க, நின்றுட்டு தானே அங்கே அந்த வண்டியில் போடும். ரைட். இப்போ நாங்கள் நம்மளா தெரியும் இல்லைன்னா நாங்கள் கொஞ்சம் கலர் குறைவு தானே, அதனால கலர் தான் தெரியும். இதுக்குள்ளேயும் அட்டாச் பாத்ரூம். இது மாவுல் குட்டி மாவுல் பெரிய மாவுல்னா இது வந்து சென்சர் ஆள் போன உடனே எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து ஒர்க் பண்ணும். ஓகேண்ணா. ஓகே. இது நல்லா நீட்டாக இருக்கு, நல்லா பார்க்க நல்லா இருக்கு. இதுலேயுமே நார்மலாக குளிக்கலாமே. ஆமாம்,
இல்லை ஃபுல் வாஷ்ரூம் தான் அட்டாச் வழியாக நான் கொஞ்சம் சின்ன டிசைன் பண்ணியிருக்கிறேன். இதுலேயே ஃபுல் எல்லாம் செய்யலாம். ஹீட்டருக்குரிய லைனும் கிடாக்கு. அப்போ ஒரு கணக்கான இடத்துல நல்ல ஒரு பிரம்மாண்டமான வீடு காட்டி இருக்கிறீங்க. ஓ, கிட்டத்தட்ட இந்த வீடு வந்து 1600 ஸ்கொயர் ஃபீட் வீடு வந்து காட்டியிருக்கிறேன். 1600. இதுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரி பேமெண்ட் எடுக்கிறீங்க? இது வந்து நாங்கள் அட்வான்ஸாக ஒரு 20% ஒரு 20% கட்டிட்டு கட்டுற வேலை தொடங்கி அதிகாரங்கள் எல்லாம் காட்டி இப்போ கட்டிச்சது கொண்டிருப்போம். போற காலத்துக்கு ஏற்ற மாதிரி பேமெண்ட் வந்து. இப்போ நீங்க சதுர அடிக்க எவ்வளவு எடுக்கிறீங்க? சதுர சூப்பர் லக்ஸரின்னு சொல்லிச்சுன்னா 12,500. ஓகே. செமி லக்ஸரி 11,500. ஓகே. லக்ஸரி வந்து 10,500. அதே விட குறைவா இல்லை. நார்மல் இருக்கு. நார்மல் வீடும் செய்து கொண்டிருக்கலாம். 8,000ல இருந்து நாங்க செய்து கொண்டிருக்கோம். 8,000 சதுர அடி. ஓகே. அப்ப நார்மலா என்ன சொல்றது, ஒரு கணக்கான வீடு கட்டணும்னா ஒரு 50 லட்சம் 60 லட்சத்துக்கு கட்டி கொடுக்கலாம். அப்ப எதுண்டாலும் நாங்களோட நாங்கள் தரமான மெட்டீரியல் முழுக்க தரமான மெட்டீரியல் தான். கல்லு கூட நாங்கள் சைட்ல தான் நாங்கள் காசு பண்ணி செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்கலாமா? தாராளமாக கேள்வி. இப்போ என்னன்னா, இப்போ சில ஆட்கள் இத்தனை சதுர அடி இருந்தா தான் வீடு கட்டுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அப்படியா? அப்படி இல்லை. எதுண்டாலும் கஸ்டமர்ஸுக்கு ஏற்ற மாதிரி, சின்ன அளவுண்டாலும் சரி பெரிய அளவுண்டாலும் நாங்கள் வந்து வாழ்றது வந்து எங்களுடைய கஸ்டமரால நாங்கள் இருக்கோம். கஸ்டமர்கிட்ட விருப்பம் தான் எங்களோட விருப்பம். சரி அண்ணா, வாழ்த்துக்கள் அண்ணா. இதே மாதிரி தொடர்ந்து உங்களோட சேவையை செய்யுங்க. இப்போ வந்து உங்களுக்கு காசு பணத்தை தாண்டி நீங்க விரும்பித்தான் இந்த தொழிலை செய்றீங்க. கஸ்டமர்ஸும் நல்லா இருந்தது அப்படின்றலாம் சொல்லியிருந்தாங்க. எங்களுக்குமே அதை கேட்க ஒரு மேலே திருப்தியாக இருந்தது. உங்களுக்குமே எப்படியும் இருக்குமென்னு நினைக்கிறேன். இது வந்து லக்ஸரி வீடு. இது லக்ஸரி. இதுக்கு வந்து அவங்க சதுர அடிக்கு 10,500 எடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 2 கோடியே 10 லட்சம் ரூபா தான் இந்த வீட்டுன்ற ஃபுல்லாக முடிஞ்சதானே. இப்போ உங்கள்கிட்ட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கிட்ட மாதிரி செய்து தருவாங்க. எத்தனை சதுர அடியில் செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க செய்து தருவாங்க. எதுனாலும் ராணா கன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. எங்கள் மூலம் வந்ததுன்னு சொன்னீங்கன்னா சிலது ஏதாவது வேலைகள் வேகமாகி முடிப்பாங்க. இல்லைன்னா சின்ன டிஸ்கவுண்ட்னாலும் இருக்கும், பெரிய அளவில் இருக்காது. ஏன்னா இது வந்து பெரிய திட்டம், அதனால சின்ன டிஸ்கவுண்ட் தான் இருக்கும். மறக்காம அவங்களோட தொடர்பு கொள்ளுங்க. கீழே வந்து அவங்களோட நம்பர் நான் போட்டு விடுறேன். திருப்பி நான் சொல்கிறேன், நம்பி இவங்களை செய்யலாம். இவங்க வந்து எங்களுக்குமே ஒரு தெரிஞ்ச ஆக்கள் தான். இப்போ என்னென்னு சொல்கிறது, தெரியாத ஆக்களுக்கே நாங்கள் நம்பி உத்தரவாதம் கொடுக்குறாங்க. தெரிஞ்ச ஆக்களுக்கு எப்படி உத்தரவாதம் கொடுப்போம்னு நீங்களே நம்புங்க. இந்த வீட்டின் உரிமையாளரும் எங்களுக்கு தெரிஞ்சால்தான், இவங்களும் எங்களுக்கு தெரிஞ்சாக்கள் தான். அதனால் நீங்கள் நம்பி 100% உங்கள்கிட்ட கொடுக்கலாம். இன்னும் ஒரு பிரியோசனமான வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறோம். அடுத்த வீட்டில் சந்திப்போம். அடுத்த வீடியோவில் நாங்கள் சந்திப்போம். ஓகே, பாய். பாய்.